அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியிலும் கூட நாம் 2026 ஆண்டிற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையினுடைய தியானத்தினுடைய பாகம் 2 இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 60 அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தையின் பாகம் 1 செய்தியிலே நாம் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் இந்த பாகம் 2 செய்தியிலே கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிற வார்த்தையினோட அர்த்தம் எப்படி உலகத்திற்கு ஒளியாக இருக்கிற இயேசு நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்தபோது எப்படி நமக்குள் இருந்த பாவ இருள் அகற்றப்பட்டு இப்பொழுது எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மெய்யான ஒளியை எப்படி பெற்றுக்கொண்டோம், எப்படி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் எப்படி நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மாற்றப்பட்டது என்ற அந்த சத்தியத்தை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறதே, அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 27வது வசனத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். தேவ பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அறிவித்தார். இப்பொழுது இங்கே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை, இந்த நற்செய்தியினுடைய மேன்மை என்ன, எதற்காக தேவன் மனிதனாய் வந்து நமக்காக சிலுவையிலே மரித்து அவர் உயிரோடு எழுந்தாரே, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதை ஒரே வார்த்தையில் இங்கே என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எதற்காக இயேசு சிலுவையிலே அந்த அளவுக்கு பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழ வேண்டும், அதனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இங்கே சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவை நம் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது பாருங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் தேவகுமாரன் பாருங்க நமக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்து விட்டார். தம்முடைய ஆவியானவர் மூலமாக, தம்முடைய ஆவியானவர் மூலம் இப்பொழுது பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார், வாசமாக என்ன செய்கிறார், இருக்கிறார் பாருங்க. அதுவும் எப்படி வாசமாக இருக்கிறாரா, மகிமையின் நம்பிக்கையாக. மகிமையின் நம்பிக்கை அப்படி என்றால் என்ன அர்த்தம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். அவருடைய மகிமை என்னது பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. யாத்திரா 33 அதிகாரத்தில் அங்கே 18வது வசனத்தில் மோசே ஆண்டவர் இடத்துல இப்படி கேட்குறாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு என்ன செய்யும்,
காண்பித்தருளும் அப்படின்னு சொல்லி மோசே என்ன செய்கிறாரு, தேவனிடத்தில் கேட்கிறார். கேட்டவுடன் பாருங்க, இப்போ கர்த்தர் மோசேக்கு தம்முடைய மகிமை என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். அதை இப்பொழுது யாத்ரா 34ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வந்து வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி கொலோசியர் 1:27 ஒரு பெரிய நற்செய்தியை அங்கே வேதம் நமக்கு அறிவிக்கிறது. இயேசு சிலுவையிலே அவ்வளோ பெரிய பாடுகள் பட்டதனுடைய மிகப்பெரிய நோக்கமே என்னது, தேவன் நமக்குள்ளே வந்து என்ன செய்யணும், வாசம் பண்ண வேண்டும். அதற்காகத்தான் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அந்த அளவு பாருங்க தண்டிக்கப்பட்டார். அப்போது எப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த பரிசுத்த இரத்தத்தினால் பாவங்களார கழுவப்படுகிறோமோ, இப்பொழுது பாருங்க இந்த மகிமையின் தேவகுமாரன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் இப்பொழுது நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறார், வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். எதற்காக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார் பாருங்க, நாம் கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டும். பாருங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வந்து என்ன செய்கிறாரா, வாசம் பண்ணுகிறாரா. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இப்பொழுது தேவ மகிமையை நாம் நம்முடைய வாழ்விலே அன்றாடம் அனுபவிக்கும்படியாக தான் தேவன் இப்பொழுது பாருங்க நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். அப்போ தேவ மகிமையை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறதுனா அதுக்கு அர்த்தம் என்ன, தேவ மகிமை என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பாருங்க, அதனுடைய விளக்கத்தை தான் இங்கே யாத்ரா 34:6 என்ன செய்கிறோம், மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுனா என்னதான் இங்கே கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. இங்கே மோசேயை வந்து கர்த்தரிடத்தில் உடைய மகிமையை எனக்கு காண்பியும் சொன்ன உடனே கர்த்தர் பாருங்க தம்மை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் சொல்கிறாரு, கர்த்தர் கர்த்தர். கர்த்தருடைய மகிமையை அனுபவிக்கிறதுனா என்னதான், கர்த்தர் தம்முடைய சுபாவத்தை இங்கே பாருங்க மோசேக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவரா, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை அவர் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இப்போ நமக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறாரே, அதுக்கு அர்த்தம் என்ன பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இப்பொழுது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் வந்து வாசமாக இருக்கிறதுனால இப்போ பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய கிருபையை நம்ம அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய நீடிய சாந்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அவருடைய தயை, அவருடைய மன்னிக்கிற அந்த குணம், இது எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய முடியும், இப்பொழுது அனுபவிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் இப்பொழுது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக இப்பொழுது நமக்குள்ளே வந்து அவர் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமையை நாம் அனுபவிக்கிறதுனா என்ன அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய அந்த குணங்களை பாருங்கள். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார், தயையுள்ளவராக இருக்கிறார், மன்னிக்கிறவராக இருக்கார். இந்த தெய்வீக குணாதிசயங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே அனுபவிக்கிறது தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு அர்த்தமாக என்ன செய்கிறது இருக்குது பாருங்கள். அப்போது பாருங்கள், இப்போ நாங்கள் தேவனுடைய மகிமையை கண்டோம் என்று
வேதத்தில் குறிப்பாக மத்தேயு மார்க்கிலெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஜனங்கள் பாருங்க, அங்கே தேவ மகிமையை காணும்போது என்னத்தை கண்டார்கள்? வேற எதையும் காணலை. கர்த்தர் எப்படி இரக்கமுள்ளவராய் தம்மை வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம்மை எப்படி கிருபையுள்ளவராய் வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம்மை எப்படி தயையுள்ளவராய் வெளிப்படுத்தினார் என்பதை அங்கே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். கண்டவுடன் அவர்கள் தேவ மகிமை என்ன செய்தார்கள்? கண்டார்கள். பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை வாசிக்கலாம். பாருங்கள், யோவான் 2ஆம் அதிகாரம் இப்போது 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு செய்த முதலாம் அற்புதத்தை குறித்து நாம் இங்கே என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இங்கே இயேசு பாருங்கள், தம்முடைய சீஷருடனே ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போது பாருங்கள், கல்யாண வீட்டில் அங்கே ஒரு சின்ன ஒரு குறைபாடு ஏற்படுது. என்ன குறைபாடு? திராட்சரசம் இல்லை. பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய ஊரில் கல்யாண வீட்டில் எப்படி பிரியாணி எப்படி முக்கியமான ஒரு இதாக இருக்குதோ, யோசித்து பாருங்கள். இப்போ வந்திருக்க ஜனங்களுக்கு பிரியாணி காலி ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த கல்யாண வீட்டார் வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலை என்ன செய்யப்படும்? ஏற்படும். அதே போல் தான் பாருங்கள், இயேசுவின் நாட்களில் அந்த யூதர்களுடைய திருமண வீட்டில் திராட்சரசம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமானதாக என்ன செய்து இருந்தது. அப்போது யோசித்து பாருங்கள், இந்த திருமண வீட்டில் இந்த முக்கியமாக இருக்க வேண்டிய இந்த திராட்சரசம் அங்கே இல்லாமல் போயிற்று. அங்கே வந்திருக்கிற ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு திராட்சரசம் என்னது இல்லை. அப்பொழுது பாருங்கள், இயேசுவனுடைய தாயாராகிய மரியாள் இதை குறித்து இயேசுவனிடத்தில் சொல்லுகிறார்கள். சொன்னவுடன் பாருங்கள், இயேசு ஒரு கட்டளை கொடுக்கிறார். வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் ஜாடிகளிலே தண்ணீரை என்ன செய்யுங்க? நிரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். சொன்னவுடன் பாருங்கள், வேலைக்காரர் போய் இயேசு சொன்னபடி செய்கிறார்கள். இப்போது அவங்க ஜாடிகளில் தண்ணியை நிரப்பிடுறாங்க. நிரப்பின பிறகு அந்த தண்ணியிலேருந்து மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்தா பாருங்கள், அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. என்ன நடக்குது? அங்கே பாருங்கள், ஜாடிகளில் தண்ணீரை ஊற்றினார்களே, அந்த தண்ணீர் திராட்சரசமாக என்ன செய்தது? மாறினது. அதுவும் அந்த திராட்சரசம் எப்படிப்பட்ட தரமாக இருந்ததுதான் பாருங்கள், அது மிகுந்த சுவை நிறைந்ததாக மிகுந்த சிறப்பான ஒரு திராட்சரசமாக என்ன செய்ததாக இருந்ததாக பாருங்கள். அப்போது இப்படியாக பாருங்கள், இயேசு அந்த கல்யாண வீட்டில் இந்த அற்புதத்தை செய்து அதன் மூலம் அந்த கல்யாண வீட்டார் அன்னைக்கு வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் அவர்களுடைய குறைவை நிறைவாக்கி அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்து இப்படியாக வேதம் சொல்லுது பாருங்கள், கர்த்தர் தம்முடைய மகிமையை அந்த கல்யாண வீட்டில் என்ன செய்தாரா? வெளிப்படுத்தினார். தம்முடைய மகிமையை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்போது யோசிச்சு பாருங்கள், இங்கே என்ன வெளிப்படுத்துகிறாரு? கர்த்தர் தம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் இந்த வீட்டாருக்கு என்ன செய்கிறார்? ஒரு அற்புதத்தை செய்து என்ன செய்கிறார்? அவர் தம்முடைய இரக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினோடனே அங்கே ஜனங்கள் எதை காண்கிறார்கள்? தேவனுடைய மகிமையை என்ன செய்கிறார்கள்? காண்கிறார்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லும்போது தேவ பிள்ளைகளே, இப்போ எதை பற்றி நாம் பேசுகிறோம்? இந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே அன்றைக்கு அந்த குடும்பத்தார் தேவ மகிமையை அனுபவித்தார்களே, இப்போது தேவ பிள்ளைகளை இந்த மகிமையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அந்த வாசல் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து விட்டது? திறந்து விட்டது.
கிறிஸ்துவானவர் இப்பொழுது இந்த மகிமையின் நம்பிக்கையாக, அப்படின்னா என்னது, இனி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய தயையை, அவருடைய உண்மையை, அவருடைய மன்னிக்கிற குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்துவதற்காகத்தான். பாருங்க, இப்போ கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே அவர் என்ன செய்து விட்டார்? வந்து விட்டார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இப்பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்ய முடியும்? இப்போ ருசிக்க முடியும். பாருங்க, அதனால தான் பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த பாக்கியம் எப்படி நமக்கு உண்டாச்சு வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கலாம் பாருங்க. அதனோட முன்பகுதியை மட்டும் நான் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே வசனம் சொல்லுது பாருங்க. எப்போ ஒரு மனிதன் இயேசுவானவரே கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் யாரு? இவர்தான் தேவனால் மனித குலத்தை ரட்சிக்கும்படி அனுப்பப்பட்ட இரட்சகர், இவர்தான் தேவனால் அனுப்பப்பட்ட இரட்சகர் என்பதை ஒரு மனிதன் விசுவாசித்து, ஆம் இவர்தான் பழைய ஏற்பாடு முதற்கொண்டு பிதாவானவரால் வாக்கு பண்ணப்பட்ட இரட்சகர் இவர்தான் என்று சொல்லி யாரு இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தேவனால் என்ன செய்கிறார்கள்? பிறக்கிறார்கள். தேவனால் மறுபடியும் பிறக்கிறார்கள். அந்த மறுபடியும் பிறக்கும் போது தான் பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, அதாவது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையையும் கர்த்தருடைய அந்த அன்பையும் அனுபவிக்கிற அந்த மகிமை நம்பிக்கையாக நமக்குள் என்ன செய்கிறார்? வருகிறார். எப்போ கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள வந்துட்டாரோ, இனி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஐயோ கர்த்தர் எப்போ நம்ம வீட்டுக்கு வருவார், எப்படி நான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்துட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நான் என் வாழ்விலே ஒரு தேவை வரும்போதோ, ஒரு குறைவு வரும்போதோ நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஐயோ இந்த குறைவு எப்படி நிறைவாகும், ஐயோ நான் வெட்கப்படுற சூழ்நிலை இருக்கேனே, ஐயோ இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி பாருங்கள், நாம் இப்பொழுது கைவிடப்பட்டவர்களைப் போல என்ன செய்ய வேண்டியதில்லை, இனி கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே என்னது இல்லை. எப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வந்துட்டாரோ அப்போமே பாருங்கள், இப்போ நமக்கு உதவி 24 மணி நேரம் 7 நாளும் வருஷத்தின் 365 நாளும் நமக்கு உதவி செய்வதற்கு, இரக்கத்தை காண்பிப்பதற்கு, நமக்கு கிருபையை காண்பிப்பதற்கு தேவன் நமக்குள்ளே என்ன செய்துட்டார்? வந்து விட்டார். அதனால் பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவை வரும்போது, ஒரு குறைவு வரும்போது தேவ பிள்ளைகளே, நீங்கள் கைவிடப்பட்டவர்களைப் போல அங்கும் இங்கும் தேடி அலைய வேண்டிய அவசியம் என்னது இல்லை. உதவி செய்கிறவர் உங்களுக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசமாக இருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அதை தான் அங்கே பாருங்க, நம்ம ஏசாயா 60:1 வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் என்ன செய்து விட்டது? உதித்து விட்டது. எப்போ நீங்கள் இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசித்து எப்பொழுது தேவனால் பிறந்தீங்களோ, இப்போ கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் வந்துவிட்டார். ஆதலால் இப்பொழுது கானாவூர் கல்யாண வீட்டில் எப்படி ஒரு குறைவு ஏற்பட்ட போது பாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவராக இருந்தபடியால், அங்கே இயேசு இருந்தபடியால் பாருங்க, மரியாள் போய் அந்த குறைவை இயேசுவினிடத்தில் சொன்ன உடனே இயேசு அந்த குறைவை என்ன செய்தார்? தீர்த்து தம்முடைய இரக்கத்தை அங்கே என்ன செய்தார்? அங்கே வெளிப்படுத்தினார். அதே போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் ஒரு குறைவு வரும்போது, ஒரு தேவை வரும்போது
நம்ம என்ன செய்ய வேண்டியில்லை, ஐயோ உதவிக்காக நான் எங்கே போவேன்னு அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. உதவி செய்கிறவர் நமக்குள்ளேயே என்ன செய்து விட்டார், வந்து விட்டார். ஹல்லேலூயா! உதவி செய்கிறவர் இப்பொழுது நமக்குள்ளே என்ன செய்து விட்டார், வந்து விட்டார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவை ஏற்படும் போது செய்ய வேண்டியதெல்லாம் என்னது, அதை தான் இயேசு நமக்கு கற்பிக்கிறார். பாருங்க, இப்பொழுது யோவான் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க 23வது வசனம் மற்றும் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போது இங்கே ஆண்டவர் இயேசு நமக்கு நம்முடைய வாழ்விலே இப்போ இந்த மகிமையின் நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிறத இங்கே கற்றுத்தராரு. பாருங்க என்ன சொல்கிறாரு இயேசு தம்முடைய சீஷரில் பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். இது அவருடைய சீஷர்லாக நம்ம பார்த்து தான் பேசுகிறாரு. அவர் சொல்ல, மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, ஒரு குறைபாடு ஏற்படும் போது நம்ம என்ன செய்யணும் பாருங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சரீரப்பிரகாரமாக பாருங்க அவர் தம்முடைய சீஷர்களோடு இந்த பூமியில் இருந்தபோது, இயேசுவின் தாயாராய மரியாளும் சரி அவருடைய சீஷர்களும் சரி, அவங்களுக்கு ஒரு தேவைன்னா உடனே யார்கிட்ட போய் கேட்டாங்க, நேராக இயேசுவின் இடத்துல போய் என்ன செய்தாங்க கேட்டாங்க. எப்போ இயேசு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பிதாவின் வலது பார்சத்தில் போய் அவர் எப்பொழுது அங்கே தம்முடைய சிங்காசனத்தில் போய் அமர்ந்தாரோ, இப்போது ஆண்டவர் இயேசு நமக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுத்தரார். இயேசு சரீரப்பிரகாரமாக இங்கே இருந்தபோது சீஷரில் அவரிடத்தில் நேரில் போய் கேட்டாங்க. ஆனால் இப்போ இயேசு என்ன கற்பிக்கிறாரு, எப்படி இயேசு பிதாவினிடத்தில் தம்முடைய தேவைகளை சொல்லி இந்த பூமியில் இருக்கும்போது எப்படி அவர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாரோ பாருங்கள். அவர் லாசருனுடைய கல்லறை முன்னாடி போய் நின்றுட்டு பிதாவை நோக்கி என்ன செய்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணி பாருங்க, லாசருவை வெளியே வான்னு சொன்ன உடனே பாருங்க, பிதாவானவர் இயேசுவினுடைய வேண்டுதலை கேட்டு பாருங்க லாசரு உயிரோடு என்ன செய்தார், எழுப்பினார். இப்போது அதே போல தான் இயேசுவும் பாருங்க எப்படி நாம் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், கற்றுத்தருகிறார். என்ன சொல்கிறாரு இயேசு, சொல்கிறாரு, நீங்களும் என்னை போல பிதாவினிடத்தில் என்ன செய்யலாம், நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம். எப்படி கேட்கணும், இயேசு சொல்கிறாரு, என் நாமத்தினாலே. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கற்றுத்தராரு. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதி, ஒரு பணத்தேவை, ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு தேவை வரும்போது இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஐயோ இந்த பிரச்சனை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டியில்லை, கைவிடப்பட்டவரில் போல அப்படியே அங்கும் இங்கும் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி திக்கற்றவர்களாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உதவி செய்வதற்காக, உங்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே என்ன செய்து விட்டார், வந்து விட்டார். வந்து விட்டதுனால இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவை ஏற்படும் போது இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தில் நேரடியாக என்ன செய்யலாம், பிதாவின் இடத்தில் செல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது, ஜெபத்தில் இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணுமா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது. அன்றைக்கு அந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லி
பாருங்கள், மரியாள் போய் இயேசுவினிடத்தில் குறைபட்டு விட்டதுன்னு அது குறித்து விண்ணப்பத்தை சொல்கிறாங்க. அதே போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை? பண விஷயத்தில் குறைவா, ஒரு வியாதியா? அதை நாம் என்ன செய்யணும்? பாருங்கள், அதை நாம் பிதாவினிடத்தில் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும்? எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய், பிதாவே, இயேசுவின் நாமத்தில் என்னோட சரீரத்தில் இந்த ஒரு வலி இருக்குது, ஆனால் உங்களோட வேதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்னது குணமானீர்கள்னு சொல்லியிருக்கீங்க. அதை போல் ஆண்டவரே, நீங்கள் மத்தேயு மார்க்கில் உம்மிடத்தில் சுகத்தை பெற வந்தவர் எல்லாரையும் என்ன செய்யுங்க? குணமாக்குனீங்கன்னு போட்டிருக்கு. அப்போது என்னையும் உம்முடைய வார்த்தையின்படி இந்த வலி வேதனையிலேருந்து என்னை என்ன செய்யுங்கப்பா? குணமாக்குங்கன்னு சொல்லி நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது இங்கே இயேசு சொல்கிறாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? தந்தருள்வாராம். பாருங்க, அது எப்படி தருவாராம்? இயேசுங்க சொல்கிறாரு, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. பாருங்க, அன்றைக்கு அந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அந்த அற்புதத்தை செய்தவுடன் அந்த கல்யாண வீட்டார் எல்லாருக்கும் என்னது? பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. அதை போல் இன்றைக்கும் கூட நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் வந்து உங்கள் தேவை எதுவோ அதை நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அந்த தேவையை உங்களுக்கு என்ன செய்வார்? சந்தித்து இப்படியாக தம்முடைய மகிமையை, தம்முடைய இரக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி, பாருங்க தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் இந்த 2026ஆம் ஆண்டிலே உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதற்காகத்தான் தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்குள்ளே வந்து என்ன செய்கிறார்? இப்பொழுது மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். ஆதலால் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறது? நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படி இப்பொழுது நாம் தேவ சமூகத்துக்கு, பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் இயேசுவின் நாமத்தில் இப்போ போக போகிறோம். நீங்களும் என்னோடு கூட ஜெபம் பண்ண போகிறீங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். உங்கள் தேவை என்னவோ அதை இப்பொழுது நீங்கள் என்னோடு கூட என்ன செய்ய போகிறீங்க? சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறீங்க. ஜெபிக்கும் போதே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இந்த நாளில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக தந்தையே, அன்புள்ள பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். நீர் சொல்லிய உம்முடைய வார்த்தையின்படி உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. நீர் சொல்லிய உம்முடைய வார்த்தையின்படி உம்மிடத்தில் வருகிறோம். நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க, என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னீங்களே. பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலும் கூட உம்முடைய மக்கள் என்னென்ன காரியத்தில் உம்மிடத்தில் இப்பொழுது கேட்கிறார்களோ அந்த காரியத்திலே இப்பொழுதே உம்முடைய ஜனங்களுக்கு அவர்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அந்த காரியத்திலே அவர்களுக்கு பதிலளித்து உம்முடைய மகிமையை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். அதன் மூலம் எப்படி அன்றைக்கு உம்முடைய சீஷர்கள் கானா ஒரு கல்யாண வீட்டிலே உம்முடைய மகிமையை கண்டு உம்மேல் விசுவாசம் வைத்தார்களோ அதை போல் உம்முடைய பிள்ளைகளும் இந்த இடத்திலே உம்முடைய மகிமையை கண்டு இந்த வருடத்திலே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தருளுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. ஆமென். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் ஜெபத்தை கேட்டார். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வர நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.